கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரலட்சுமி நோம்பு வர்றனால கொழக்கட்டை எப்படி செய்யலாம், பூர்ண கொழக்கட்டை, அதுக்கு என்னென்ன ரேஷியோ தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வீடியோவில் போகலாம் வாங்க. முதல்ல பூர்ண கொழக்கட்டைக்கு நான் அணில் ரெடிமேட் கொழக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 3 கப்பு மெஷர் பண்ணி மாவு எடுத்துட்டுருக்கேன். மாவுக்கு தேவையானதெல்லாம் தண்ணி, மாவு, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். தேங்காய் பூர்ணத்துக்கு தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காய் துருவி வச்சுட்டுருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ வெல்லம், துளி ஏலக்காய். இப்போ வெல்லத்தில் மண்ணு குப்பை இல்லாமல் துளியூண்டு தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு வெல்லத்தை கொதிக்க வச்சு எடுத்துட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அடுப்பு பற்ற வச்சு கொழக்கட்டை மாவு ரெடி பண்ணிட்டுடலாம். நான் 3 கப்பு கொழக்கட்டை மாவுக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் மாவு. இப்போ மாவுக்கு தண்ணி நல்லா கொதி வருது. அதில் டீஸ்பூனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு துளி நல்லெண்ணெய் சேர்த்துண்டு இந்த கொதிக்கிற மாவில், இந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கிளறிக்கலாம். நம்ம நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கிளறணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க. இப்போ மாவு பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிண்டிட்டு ஆனால் இப்படி உருண்டை வரத்துக்கு வந்திருக்கு, கல்லில் ஒட்டாமல். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது தேங்காய் பூர்ணம் பண்ணுறதுக்கு நான் இங்கே வெல்லம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வடிகட்டின்றேன் தூசி குப்பை இல்லாதக்கு. இப்போ தேங்காய் பூர்ணம் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துண்டு தேங்காய் அதில் நல்லா போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு கரைச்சி வச்ச வெல்லத்தையும் கொட்டி ஏலக்காவையும் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா தேங்காய் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை இதில் விட்டுக்கலாம். வெல்லம் ஃபுல்லாக தேங்காயில் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா இறுகி கெட்டியாகணும் பூர்ணம். இப்போ கொழக்கட்டை மாவை நம்ம நல்லா கைப்பட இப்படி பிசைஞ்சுக்கலாம். சூடு மிதமான சூட்டில் கையில் துளி நல்லெண்ணெய் இப்படி தேய்ச்சிட்டு நல்லா பிசைஞ்சுட்டோம்னா கட்டியெல்லாம் இல்லாமல் அழகாக சொப்பு செய்ய வரும். பிசைஞ்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இப்படி ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிக்கலாம். துளி நல்லெண்ணெய் கையில் தொட்டுண்டு இந்த ஓரமாக இப்படியே ஆள்காட்டி விரலாலையும் கட்டை விரலாலையும் பிடிச்சி அழகாக சுற்றி இந்த மாதிரி கொண்டு வந்து சொப்பு பண்ணிக்கலாம். சொப்பு பாருங்க, நல்லா அழகாக குழிவாக விரிசல் விடாமல் வந்திருக்கு. இந்த ஓரத்தில் விரிசல் விடக்கூடாது, அதுதான் மெயின். ஓரத்தில் விரிசல் விடாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ இதில் பூர்ணம் ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் பிடிச்சுட்டேன்னாக்க அழகாக கும்பாரமாக வரும் செய்கிறதுக்கு. இப்போது கொழக்கட்டையெல்லாம் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி இட்லி தட்டில் வச்சுட்டாச்சு. நான் சொன்னேன், இப்போ இட்லி தட்டை ஒரு 15 நிமிஷம் வீட்டில் வேக வச்சு எடுத்தால் கொழக்கட்டை ரெடி ஆகிடும், பூர்ண கொழக்கட்டை. நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ஒரு 30 கொழக்கட்டை வருது. மீடியம் சைஸில் இந்த மாதிரி பண்ணினாக்க ஒரு 30 கொழக்கட்டை பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் வீட்டில் வேக வச்சு எடுத்துப்போம். இப்போது கொழக்கட்டை இட்லி தட்டில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க, அழகாக வந்திருக்கு. நான் பிளேட்டிங்காக எடுத்து வச்சுருக்கேன்.
இன்னைக்கு நான் செஞ்சு காட்டின கொழக்கட்டை எல்லாரும் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஆற்றுல செஞ்சு பாருங்க. இதே ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாவித்ரி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நீ நினைந்தால்